அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்டெலிஜென்ஸ் பியூரோ இந்திய உளவுத்துறையில் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமினேஷன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நியூஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் வர இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுக்கிறாங்க. மொத்த காலி பணியிடங்கள் 4987 காலி பணியிடங்கள் கொண்டு உங்களுக்கு வேக்கன்சிஸ் ஒதுக்கியிருக்காங்க. இதில் உங்களுக்கு நமக்கு தமிழ்நாட்டிலேயே பணி வாய்ப்பு இருக்குங்க. இதில் பாருங்கள், ஆல் ஓவர் இந்தியாவிலையும் எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் உங்களுக்கு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அந்த லோக்கல் லாங்குவேஜ் என்ன தெரிஞ்சிருக்கணும், வேக்கன்சி எவ்வளோ, கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சீரியல் நம்பர் 9 இருக்குது பாருங்கள். சென்னை தமிழ். இப்போ நீங்கள் இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, லோக்கல் லாங்குவேஜ் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. தமிழ். இப்போ நம்ம அந்த சென்னைக்கு தமிழுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க 285 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. இப்போ கேட்டகரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம சென்னையில் தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தோம்னா யூஆர் கேண்டிடேட்ஸுக்கு 172 காலி பணியிடங்கள், ஓபிசி என்சிஎலுக்கு 31 காலி பணியிடங்கள், எஸ்சிக்கு 51 காலி பணியிடங்கள், எஸ்டிக்கு 2 காலி பணியிடங்கள், இடபிள்யூஎஸ்க்கு 29 காலி பணியிடங்கள், மொத்தம் 285 காலி பணியிடங்கள் சென்னை அதில் தமிழ் அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. தமிழுக்கு சென்னையில் இப்போ நீங்கள் அந்த வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். மொத்த காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா 4987 போஸ்ட் இந்த செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்காக இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது முடிச்சிருந்தீங்கன்னாவே போதுங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதி 10th பாஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். குரூப் 4க்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ண நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணுங்க. இந்த 10th குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். லோக்கல் லாங்குவேஜில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. லோக்கல் லாங்குவேஜாக நமக்கு சென்னை இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. மற்றபடி கல்வி தகுதி 10வது தாங்க. இதற்கு சம்பள விகிதம்னு பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கு சம்பள விகிதம் கொடுக்குறாங்க. பொதுவான வயது தளர்வு அதிகபட்சமாக 27 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வயது தளர்வும் இருக்கும். நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் உங்களுக்கு நமக்கு வரும். அப்போ நம்ம அதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். வயது வரம்பு தேர்வு செய்யும் முறையும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம், ரிட்டன் டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட் இது மாதிரி இருக்கும். இன்டர்வியூ இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்கும். ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். இப்போ இந்த தகவலை இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட் இந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக இந்த தகவலை தெரிஞ்சுக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க, ஆர்வமாக இருக்கவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் வரும்போது நம்ம சேனலில் அதை நம்ம அப்டேட் பண்ணுவோம். அது இன்னும் ப்ரீஃபாக நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்த்துட்டு சிலபஸ் என்ன படிக்கணும், இந்த எக்ஸாமுக்கு இன்னும் வயது வரம்புக்கு என்ன கரெக்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வயது தளர்வு என்ன, எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணலாம், எக்ஸாமினேஷன் சென்டரில் எங்கே இருக்கும், என்ன டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வர 26/7/2025 வெளியேறும். அதிகபட்சம் உங்களுக்கு கடைசி தேதி 17/8/2025 தாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க்கும் வந்த உடனே நம்ம முழு விபரத்தையும் பார்த்துட்டு 10வது கல்வி தகுதி இருக்குது இந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தமிழ் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்க் வரும்போது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். மேற்கொண்டு வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.